அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். இந்த வள்ளலார் அவர்களுடைய மகாதேவ மாலை என்பது வள்ளலார் தன்னுடைய முழு ஆற்றலையும் செலுத்தி அவர் இந்த பிரபஞ்சத்தை, இந்த படைப்பை, அந்த இறையருள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது, இந்த படைப்பானது எப்படியெல்லாம் பல்வேறு வகைகளில் அது வெளிப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கொன்று எப்படியெல்லாம் பேதங்கள் இருக்கின்றன, அபேதங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் ஒரு அடுக்கடுக்காக வரிசைப்படுத்தி அவர் கொடுப்பது இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஆன்மீக நூலிலுமே நாம் பார்க்க முடியாது. அபாரமானது. இந்த ஒரு கருத்துக்காகவே வேண்டியாவது நாம் வள்ளலாரை அவசியம் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும். எப்படி இருக்கிறது இந்த புவி, எப்படி இருக்கிறது இந்த அண்டம், எப்படி இருக்கிறது இந்த புவனங்கள் எல்லாம் என்றால் அவரை படித்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். அரிதாகி, அரிதினும் அரிதாகி, ஆதியாய் அனாதியாய், அனாதியாய் நின்றது மட்டுமல்ல, அவர் அருளாகி, பாருங்க, அவர் அருளாகவும் ஆகியிருக்கிறார். பெரிதினும் பெரிதாகி, மிக பெரியதாகி, பேதங்கள், பேதாபேதங்கள் பலவாகி, அது ஒரு ஏகப்பட்ட வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை, பேதங்கள், பேதங்கள் பலவாகி, பேதாபேதங்களாகி, அரிதான கலைகளாகி, ஏகப்பட்ட கலைகள், கலை கடந்த பொருளாகி, பாருங்க எவ்வளவு ஒரு நுட்பமாக அந்த படைப்பை வரிசைப்படுத்திக்கிட்டு வரார் பாருங்க. கலை கடந்த பொருளாகி, கடல் கடந்த அந்த எல்லாம் கரை கடந்த அந்த பெரு வெளியாகிய அந்த நடுவில் நின்ற வெளியாகி செலுங்கரண சுடராக விளங்கும் தேவைங்கிறாரு. கலை கடந்த பொருள், வெளி நடுவில், அந்த வெளியினுடைய நடுவில் நிற்கக்கூடிய அருள், அது சுடர், செலுங்கிரண சுடர். அந்த சுடர் தான், அந்த அருள் தான் இந்த அரிதுன்னு அரிதாக இருக்கிறது, மிக அரிதாக இருக்கிறது, அனாதியாக இருக்கிறது, ஆதியாக இருக்கிறது, கலையாக இருக்கிறது, கலை கடந்த பொருளாக இருக்கிறது, பேதமாக இருக்கிறது, பேதமாக இருக்கிறது. எங்கங்க இந்த இந்த விவரங்கள்லாம் வேறு எதுலையாவது கிடைக்குமா? உலகத்தினுடைய எந்த மத நூல்கள்லையாவது கிடைக்குமா? நல்ல ஆழ்ந்து சிந்தித்து பாருங்க. வள்ளலாருடைய அருமையும், அருட்பாவனுடைய அருமையும், ஆண்டவனுடைய அருள் அருமையும் அருமையாக புரியும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.